இங்கே தூக்கி விடுறது ஆளுங்க கம்மிம்மா, பள்ளத்தில் தள்ளி விடுறவங்க தான் ரொம்ப அதிகம். அது இன்னும் உண்மைதான். எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், எந்த பணித்துறையாக இருக்கட்டும், எந்த தொழில் துறையாக இருக்கட்டும், எது வேணாலும் செய்யட்டும், எல்லாத்துலேயுமே ஆப்போசிட் பார்த்து உன் பிள்ளைங்களை கதைக்கிறியோ, உன்னால் கதைக்கிறியோ, யாராலும் செய்கிறியோ, ஏதோ ஒரு கஷ்டம் உனக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ எதனா ஒரு ரூபத்தில் உனக்கு அந்த செய்கிற பலனை ஒருத்தன் உன்னை முதல்ல தள்ளுறான், முதல்ல குத்த பார்க்குறான், உன்னை ஏமாத்துறான், ஒருத்தன் உன்னை கொல்ல பார்க்குறான், ஒருத்தன் விரோதியாக நினச்சாலும் சரி, துரோகியாக நினச்சாலும் சரி, எதிராளியாக நினச்சாலும் சரி, அவன் என்ன நினைக்கிறான்னு நினச்சிட்டு போட்டோம், நீ என்ன நினைக்கிற, இவ்வளோ தான் கான்செப்ட். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நிறைய மக்களுக்கு நீங்க நல்ல நல்ல தகவலா கொடுத்துட்டு வரீங்க. இன்னைக்கான தலைப்பு குருஜி, இப்போ ஒருத்தர் நம்மளை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்து காட்டுறது? இங்கே தூக்கி விடுறது ஆளுங்க கம்மிம்மா, பள்ளத்தில் தள்ளி விடுறவங்க தான் ரொம்ப அதிகம். அது இன்னும் உண்மைதான். எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், எந்த பணித்துறையாக இருக்கட்டும், எந்த தொழில் துறையாக இருக்கட்டும், எது வேணாலும் செய்யட்டும், எல்லாத்துலேயுமே ஆப்போசிட் பார்ட்டின்னு ஒருத்தர் இருக்கான். சாதாரண ஒரு பூக்கடை வச்சுருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா, எதிர்க்க ஒரு பூக்கடைக்கு அதிகமாக வியாபாரம் கூட வியாபாரமாக அதுமாரி பண்ணுங்கன்றது கூட வராங்க, கேட்குறாங்க. ஸோ எப்படி அந்த ஒரு சாதாரண ரோட்டுக்களை வைக்கிற பூக்கடைக்கே அப்படி அந்த யோசனை வருது, என்னன்னு அவனை அழிச்சாவது என் வியாபாரம் ஆயிடணும்னு. 500 ரூபா முதலீடு போடுற ஒரு கடைக்கே அந்த மாதிரி யோசனைகள் வரும்போது, பல லட்சம் போடுற ஒரு முதலீடு ஒரு முதலாளி எப்படி யோசிப்பான்? அப்படி தான் யோசிப்பான். ஆனால் தவறு, அந்த மாதிரி யோசிக்கிறது மிகவும் தவறு. ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா, ஒருத்தனை ஏமாற்றியும் ஒருத்தன் வாழ்ந்துட முடியாது, ஒருத்தனை அழிச்சும் ஒருத்தன் வாழ்ந்துட முடியாது. ஒருத்தனை ஏமாத்தினா இன்னொருத்தன் ஏமாற்றுவான், நீ ஒருத்தனை அழிச்சேன்னா இன்னொருத்தன் அழிப்பான், நீ ஒருத்தனை முதல்ல குத்துனா இன்னொருத்தன் முதல்ல குத்துவான். இதுதான் சத்தியம், இதுதான் நிஜம், இதுதான் உண்மை. இதுக்கு பேர் தான் கருமான்னு சொல்லுவாங்க. நீ விதைக்கிறது நீயே அறுவடை பண்ணிடணும். எவனுமே அங்கே அறுவடை பண்ண மாட்டான். நீ தானே விதைச்ச, நீயே பிடிங்கி எடுத்துரு, உன் பாவத்தை நீயே களி. அது உன் பிள்ளைங்களை கதைக்கிறியோ, உன்னால் கதைக்கிறியோ, யாராலும் செய்கிறியோ, ஏதோ ஒரு கஷ்டம் உனக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ எதனா ஒரு ரூபத்தில் உனக்கு அந்த செய்கிற பலனை நீ அனுபவிக்கணும். உன்னோட சுமையை நீ தான் தீர்க்கணும். ஸோ இதுதான் கர்மா. இப்போ கர்மா எதில் குறிக்கிறதுனா இதுதான் விஷயம். ஒருத்தர் நம்மளை எவ்வளோ தான் நம்மளை கேவலமாக நினச்சாலும் சரி, நம்மளை எவ்வளோமா அவன் தற்கோலை நினச்சாலும் சரி, நம்ம எவ்வளோ அவன் என்னடா அவன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் போயிடணும் அப்படின்ற எதிராளி நம்மளுக்கு எண்ணங்கள் இருந்தாலும், அது நம்ம காதில் கேட்டாலும் சரி, கண் கூட பார்த்தாலும் சரி, அதை நீங்கள் சிரிச்சுக்கிட்டே போயிடணும். எப்படி போயிடணும்? சிரிச்சுட்டே கடந்து போயிடணும். ஏன் அப்படின்னா, ஒருத்தன் உன்னை ஏமாத்துறானா, நீ அவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்க, ஆனால் உன் நம்பிக்கை அவன் செயல்படாமல் அவனை ஏமாற்றிட்டு போகிறான்னா, நஷ்டம் உனக்கு இல்லை, நஷ்டம் அவனுக்கு தான். ஏன்னா அவன் ரொம்ப நாள் சிரிக்க மாட்டான், ஆனால் நீ ஒரே மாதிரி தான் இருப்ப. ஸோ ஒருத்தன் உன்னை முதல்ல தள்ளுறான், முதல்ல குத்த பார்க்குறான், உன்னை ஏமாத்துறான், ஒருத்தன் உன்னை கொல்ல பார்க்குறான், ஒருத்தன் உன்னை விரோதி ஆக்குறான் அப்படின்னு அந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்தானா, தயவு செஞ்சு நீங்கள் அதை நினச்சி பேனிக் ஆகுறதோ, ஐயோ நம்மளை ஒருத்தன் ஏமாற்றிட்டானே, நம்மளை ஒருத்தன் முதல்ல குத்திட்டானே, நம்ம எதனா பண்ணணும், அவனை நம்ம ரிவெஞ்ச் வாங்கணும் அப்படி நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா லைஃப்பில் அன்ஃபிட் ஆகிடுவீங்க. அவனை எப்படி கடந்து போகிறது? அவன் பணி அவன் செய்யட்டும், உன்னோட பணியை நீ செய், உன்னோட வேலையை நீ செய், உன்னோட கடமையை நீ செய், அதுக்கான பலன் உனக்கு இறைவன் கொடுப்பான். ஐயோ அவன் ஒருத்தன் சேர்த்துட்டான், அவன் நம்மளை ஒருத்தன் எடுத்துட்டான், நம்மளை இது பண்ணிட்டான், ரிவெஞ்ச் எடுக்கணும், அவனை ஒன்றுமேல் நம்ம பண்ணணும், அவனை ஜீரோ ஆக்கணும்னு நினச்சேன்னா நீ இங்கே ஜீரோ ஆகிடுவேன். ஏன்னா உனக்கு டைம் இல்லை. அவனை ஃபோக்கஸ் பண்ணுறதே உனக்கு டைமாக போயிடும். அவன் எப்போ சிரிக்கிறான், எப்போ அழுகுறான், அவனுக்கு எப்படி வியாபாரம் ஆகுது, அவனுக்கு எவ்வளோ கல்லால் வருது, இதுதான் நீ உன் வேலையாக வச்சுருப்பேன். உன் வியாபாரத்தை நீ பார்ப்பியா? பார்க்க மாட்டேன். அப்போ என்னாவது, அவன் முன்னேறிடுவான், நீ அவுட் ஆகிடுவேன். நம்மளை ஒருத்தன் எதிரியாக நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவன் முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும். அந்த வாழ்ந்து காட்டணும்னா நீங்கள் அவனை ஒரு ஜஸ்ட்டு ஒரு சைல்டு மாதிரி நீங்கள் அவனை பார்த்துக்கணும். ஒன்றுமே இல்லை, ஒரு டம்மி பீஸ், அவன் குழந்தைய நீங்கள் நினச்சிக்கணும். அவன் ஒரு குழந்தை, அவன் உங்களை நினச்சி எகிரினே இருக்கான், நீங்கள் அவன் முன்னாடி வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படி நினச்சி போய் புலம்பி ஒரு கட்டத்தில் அவனே ஜீரோ ஆகிடுவான். ஆனால் அவனுக்கு ஈக்குவலாக நீங்களே வேஷ்யத்துக்கு உடச்சி கட்டிக்கிட்டு நீங்கள் சண்டைக்கு நின்றுட்டு நீங்கள் நான் பார்த்தலாம் இறங்குனீங்கன்னா, நீ அவனுக்கு சூனியம் வைக்கிறது, அவன் அவனுக்கு சூனியம் வைக்கிறது, நீ அவனுக்கு கெடுதல் நினைக்கிறது, அவன் உனக்கு கெடுதல் நினைக்கிறது, அவனோட ப்ராடக்ட் நீ தப்பாக பேசுறது, உன் பொருள் அவன் தப்பாக பேசுறது, இப்படியே மாறி பண்ணிங்கன்னா அவனும் முன்னேற மாட்டான், நீங்களும் முன்னேற முடியாது.
நம்மளை ஒருத்தர் விரோதியாக நினச்சாலும் சரி, துரோகியாக நினச்சாலும் சரி, எதிராளியாக நினச்சாலும் சரி, அவன் என்ன நினைக்கிறான்னு நினச்சிட்டு போட்டோம். நீ என்ன நினைக்கிற? இவ்வளோ தான் கான்செப்ட். நீ உன்னோட பிஸ்னஸை, உன்னோட தொழிலை, உன்னோட வருமானத்தை, உன் வேலை, உன்னோட ஃபேமிலி, சொசைட்டி, உன்னோட கடுமை, இறைவன் வழி, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோன்னா எவ்வளோனாலும் நம்மளை குண்டூசி கூட அசைக்க முடியாதுமா. யார் என்ன செஞ்சாலும் நம்ம நோக்கத்தை நோக்கி நம்மளோட செயல் என்ன? எந்திரிச்சோம், குளித்தோம், சாப்பிட்டோம், வேலைக்கு போனோம், சம்பாரித்தோம், வாழ்க்கையில் முன்னேறணும், கடத்தை கட்டணும், ஒரு சொசைட்டியில் வளர்ந்தோம், போயிட்டே இருக்கணும். பேசுகிறவன் பேசிக்கிட்டே இருக்கட்டும், திட்டுறவன் திட்டிக்கிட்டே இருக்கட்டும், தவறாக பேசுகிறவன் பேசிக்கிட்டே இருக்கட்டும். எவ்வளோ நாள் பேசுவான்? எவ்வளோ நாள் அவன் கத்தி 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 தொண்டையில் தண்ணி வற்றி போயிடும். அவ்வளோதான். ஆனால் அவன் பேசிக்கினே இருப்பான். ஆனால் திரும்பி பார்க்கும்போது நீ உச்சியில் இருப்ப. ஆனால் இதே அவனுக்கு ஈக்குவலாக நீ பேச ஆரம்பிச்சுன்னா அவனும் அதே பொசிஷனில் இருப்பான், நீயும் அதே பொசிஷனில் இருப்ப. தயவு செஞ்சு அந்த தவறு செய்தி மக்களே. ஒரு கடை வச்சுருக்கீங்களா, எதிர்க்க ஒரு கடைக்காரன் இருக்கானா, உங்களுக்கு காம்படிட்டராக இருக்கானா, ஒன்றுமே பண்ணாதீங்க. உங்களோட ப்ராடக்டை நீங்கள் கரெக்டான விஷயத்தில் கொடுங்க. அவன் கம்மி பண்ணுறான், நீங்கள் கம்மி பண்ண வேணாம். அவன் அதிகம் பண்ணுறான், நீங்கள் அதிகம் பண்ண வேணாம். நீங்களாக வியாபாரம் பண்ணுங்கள். உங்களுக்கானது இறைவன் கொடுத்துருவான். அவன் ஒரு வண்டி வாங்குறானா, அதுக்கு ஆப்போசிட் நம்மள வண்டி வாங்கணும். அவன் ஒருத்தன் வீடு வாங்கினானா நம்மள வீடு வாங்கணும். அவன் லோனில் இடம் வாங்கினா நீ இடம் வாங்கணும். ஏன் காம்படிட்டராக அவனை எடுத்துக்கிறீங்க? அவன் பண்ணுறான்னா பண்ணிட்டு போ. வீடு பந்தாவன் வேற வாங்கிட்டு போ. அப்போ கடங்காரன் வரான். பந்தாவ டிவியில் கார் வாங்கினானா கடங்காரன் வரான். பெருசாக ஆடம்பரமாக கடை ஓப்பன் பண்ணுறானா கடங்காரன் வரான். எப்படி கை காசு பண்ண மாட்டான், பேங்க் லோன் தான் போடுவான். இவ்வளவும் பண்ணும்போது நீ சிரிச்சுக்கிட்டே இரு. ஏன்னா உனக்கு முன்னாடி அவன் பந்தாவை காமிச்சு பார்த்தா கடங்காரன் ஆகிட்டு போவான். ஆனால் நீ பார்த்தனா கடங்காரன் ஆக மாட்டேன். அந்த நேரத்தில் அவனுக்கு காம்படிட்டராக நம்ம பண்ணி அவனோட நீ கடன் ஆகி போனா அவனை மாதிரி நீயும் நின்றுவே. நான் சொல்கிறதுல நிறைய விஷயம் இருக்குது, ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். உன்னை ஒருத்தர் என்ன அவனை நினச்சிட்டு போடுவான், நீ அவனை ஒரு சைல்டாக நினச்சிக்கோ. ஒரு குழந்தை அவன் நம்மளை முறைக்கிறான், தட்டி விட்டு போயிட்டே இரு. மேலே தூசி விழுது, தூசி திருப்பி அடிக்க முடியுமா? முடியாது. ஸோ அந்த தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம உடம்புல என்ன கரை வேணாலும் வரும், அந்த கரையை தட்டி விட்டுணும். ஐயோ கரை பட்டுருச்சுன்னு என்னென்னா சட்டையே போட முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் பிஸ்னஸ் சரி, வாழ்க்கையும் சரி. தவறாக பேசுகிறவன் பேசுவான், புறம் பேசுவான், ஒருத்தவங்களை தவறாக வச்சு பேசுவான், ஒரு பொண்ணோட பேசுவான், தொழிலில் பேசுவான், பிஸ்னஸில் பேசுவான், எதனா ஒரு வகையில் நம்மளுக்கு ஆப்போசிட் ஆளுங்க வளர்ந்துட்டு தான். ஒருத்தன் ஆப்போசிட்டாக வரானா நீ வாழ்க்கையில் வளர்றன்னு அர்த்தம். அப்போ அந்த வளர்ச்சியை உனக்கு பொறாமப்படுறது அப்படி வராங்க. நீ அதெல்லாம் காதில் வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு செயலாக ஓடிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தான் கிங்கு. ஸோ சொல்ல வர்றது என்னென்னா, எவனையும் பெருசாக நினச்சிக்காதீங்க. யார் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம். நீங்கள் ஒரே நோக்கத்தில், ஒரே செயல்பாடில், ஒரே குறிக்கோளாக நீங்கள் கரெக்டான உங்கள் பாதையை போயிட்டே இருங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். இறைவன் பாதையில் செல்லுவோம். சிறப்பு குருஜி. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக கொடுத்துருக்கீங்க. என்னென்னா, நம்மளை எதிரியாக நினச்சாலும் இல்லை நம்மளை இறக்கி விடணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்து காட்டணும், அந்த வைராக்கியம் மனசில் இருக்கணும், என்ன மாதிரி செயல்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக தகவல் கொடுத்துருக்கீங்க. அனைவருமே இறைவன் பாதையில் செல்வோம். நன்றி குருஜி. நன்றிம்மா.